இந்த ஒரு தெய்வம் மட்டும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோர்ட் எரிஞ்சு மண்ணோட மண்ணா சாம்பலாக இருக்கும்னு தெரியல. நீதிக்கான தெய்வமாக பண்டைய தமிழர்கள் வணங்கிய ஒரு பெண், தமிழர்களால் மறைக்கப்பட்டு இருக்கும் ஒரு பெண் தெய்வம். அது யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பெண் தெய்வம் தான் கண்ணகி. தமிழ் புராணங்கள் வெறும் கதைகள் அல்ல, அவை அக்காலத்தில் நடந்த உண்மை நிகழ்வுகளை ஒற்றி எழுதப்பட்டது. அவ்வாறு தான் இளங்கோவடிகள் 1500 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பற்றி குறிப்பு இருக்கு. இப்போது கதைக்குள்ளே போவோம். புகார் காண்டம். பூம்புகார்னு ஒரு செழிப்பான ஒரு வணிக நகரம். ஆக சிலப்பதிகாரத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மறுவின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும் பட்டின பாக்கமும் படர்ப்புகள் கோமுகமும். இந்த வரிகள் பூம்புகாரின் 2 நகரங்களை குறிக்கிறது. ஒரு பக்கம் செல்வங்கள் நிறைந்து வழியும் வணிகர்கள் குடியிருக்கும் மருவப்பாக்கம், மற்றொரு பக்கம் அந்நாட்டின் சோழ இளவரசர் குடியிருக்கும் பிரம்மாண்ட மதில்களை கொண்ட பலமிக்க கோட்டையும் அந்நகரத்து மக்கள். இப்பேற்பட்ட பலமிக்க நாடு தங்கம், வைரம், முத்துக்கள், பவளங்கள், மிளகு போன்ற அனைத்து நாடுகளோடு இணைக்கும் ஒரு வணிக தலைநகரமாக திகழ்ந்தது. அதில் பெரும் செல்வமிக்க வணிகர் மாசாத்துவனின் மகனே கோவலன். அதே அளவு செல்வத்தோடு இருக்கும் மாநாயக்கனின் மகளே கண்ணகி. இவர்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அன்று இரவு கோவலன் கண்ணகியை பார்த்த தருணம் அவன் கூறிய வார்த்தைகள்: மாசாறு பெண்ணே, வலம்புரி முத்தே, காசாறு விழையே, கரும்பே தேனை, அரும்பெறல் பாவாய், ஆருயிர் மருந்தே, மலையிடை பிறவா மணியே என்றெனக்கோ, யாழிடை பிறவா இசையே என்றெனக்கோ. கோவலன் அவளை மாசற்ற தங்கமே, வளமான முத்தே, மணக்கும் பத்தியே, கரும்பே தேனே, ஓ அழகிய பெண்ணே, என் உயிர் காக்கும் மருந்தே, மலைகளில் தேடி கிடைக்காத மணியே, புல்லாங்குழலால் இசைக்க முடியாத இசையே என்று அவளை அவன் வர்ணிக்கிறான். இவ்வாறு அவர்கள் வாழ்க்கை நன்றாகவே இருந்தது. அவர்களது வணிகமும் இல்லறமும் செழித்து வளர்ந்தது. ஆனால் அந்த நாள் வரை. அன்று இந்திர திருவிழா. அந்நகரிற்கு ஆடல் அரசி கலை நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாள். அவள் பெயரே மாதவி. அவளை சிலப்பதிகாரம் எப்படி வர்ணிக்கிறது தெரியுமா? மலரினும் மெல்லுது மாதவி மேனி, பிறையினும் நெளிவது புருவம், கயலினும் கரியது கண்கள். இதற்கான விளக்கமே தேவையில்லை. இன்னொரு பாட்டுல, மாமலர் நெடுங்கண் மாதவி மாலை கோமுகன் முன்னர் கூத்தினல் ஆட, யாழும் குழலும் இசையும் முழவ, வாழ்த்தினர் வானவர் மன்னர் எல்லாம். இசைக்கருவிகள் ஒலிக்க மாதவி ஆடும் பொழுது அந்த வானில் இருக்கும் தெய்வங்களும் அந்நாட்டில் இருக்கும் மன்னர்களும் அவளை வாழ்த்துவர். இப்பேற்பட்ட பேரும் புகழும் கொண்ட ஆடலரசி மாதவி அன்று இந்திர விழாவன்று தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தினாள். கோவலன் அவளை பார்த்து, என்ன ஒரு நளினம், என்ன ஒரு பேரழகு என்று அவள் அழகிலும் அவள் நடன கலையின் மீதும் பெரும் பற்று கொண்டு இமை சிமிட்ட மறந்தான். அவள் அழகில் மயங்கிய கோவலன் அவளோடு சென்று வாழ ஆரம்பித்தான். அவளை விட்டு பிரிய மனமில்லாத அவன் தன்னிடமிருந்த கடைசி ரூபாய் வரை அவளின் மீது செலவிட்டான். அதே நேரத்தில் கண்ணகி கோவலனுக்காக காத்திருந்தாள். பல நாட்கள் கடந்ததும் தன்னிடமிருந்த செல்வத்தை இழந்ததை கோவலன் உணர்கிறான். அதே நேரத்தில் தனக்காக காத்திருக்கும் கண்ணகியின் நினைவும் அவன் மனதிற்குள் தோன்றுகிறது. ஐயோ, நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், நம்மை நம்பி வந்த ஒரு பெண்ணை நெடுங்காலம் காக்க வைத்து விட்டோமே என்று தன் தவறை உணர்ந்து கண்ணகியிடம் சென்றான். நடந்ததை கூறி அவளிடம் மன்னிப்பு கேட்டான். கண்ணகியும் செல்வத்தை இழந்து வந்த தன் கணவன் திருந்தியும் நல்லறத்துடன் இருப்பதை அறிந்து அவள் ஏற்றுக்கொள்கிறாள். குறிப்பு: தன் கணவன் தன்னுடன் இல்லாத காலத்தில் கண்ணகி கற்புடன் ஒரு பத்தினியாக வாழ்ந்து வந்தாள். இது தன் கணவன் தன்னை விட்டு வேறொரு பெண்ணுடன் சென்று விட்டான் என்பதை அறிந்த பிறகும் செல்வத்தை இழந்த தம்பதிகள் தங்கள் வாழ்வை மீண்டும் தொடர பாண்டிய தேசமான மதுரைக்கு செல்ல முடிவெடுக்கிறார்கள்.
அவர்களிடம் மீதமிருந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். செல்லும் வழியில் அவர்கள் சமணத்துறவி கவுந்தி அடிகளை சந்தித்தனர். அவர்கள் மதுரைக்கு செல்வதற்கு உதவி செய்தனர். காடு, ஆறு, மலை போன்ற அனைத்தையும் கடக்க உதவி செய்தார். செல்லும் வழியில் கோவலன் திருந்தி வாழ்வதற்கான அறிவுரைகளை கூறி தங்கள் புது வாழ்க்கை நல்வரவாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பினார். மதுரையை அடைந்த அவர்கள் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்க அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டது. அதற்காக கண்ணகியிடம் மீதமிருந்த கார்ச்சிலம்பு ஒன்றை கோவலனிடம் கொடுத்து, இதை விற்று ஏதேனும் தொழில் செய்து நாம் இந்நகரில் வாழ்வோம் என்று எண்ணி கண்ணகி தன்னிடமிருந்த சிலம்பை கோவலனிடம் கொடுக்கிறார். கோவலனும் அச்சிலம்பை விற்க பொற்கொல்லனிடம் செல்கிறான். அந்த பொற்கொல்லனோ அந்நாட்டு பாண்டிய அரசியின் கார்ச்சிலம்பை முன்பே திருடி வைத்துள்ளான். கோவலன் கொண்டு சென்ற அச்சிலம்பு அதை போலவே இருப்பதால் காவலர்களிடம் கோவலனை திருடன் என்று பழி சாற்றினான். காவலர்கள் கோவலனை மன்னரிடம் அழைத்து சென்றனர். மன்னரும் என்னவென்று ஆராயாமல் அவனுக்கு மரண தண்டனை விதித்து விடுகிறார். எந்த தவறும் செய்யாத கோவலன் பிழைக்க வந்த நாட்டில் பிணமாகிறார். இச்செய்தி கணவருக்காக காத்திருக்கும் கண்ணகியை சென்றடைகிறது. அவளது மனம் சோகத்தில் உறைந்து போனது. தன் கணவனை இழந்த பத்தினியின் சோகமானது கோபமாக வெளிப்பட்டது. தன் இன்னொரு சிலம்பை எடுத்துக்கொண்டு மனதில் கடும் கோபத்துடன் அரசவையை நோக்கி சென்றாள். வஞ்சிக்காண்டம். மன்னரிடம் நேருக்கு நேர் நின்று முறையிடுகிறாள். இதை சிலப்பதிகாரம் தேரா மன்னா செப்புவது உடையேன் எல் அருச்சிறப்பின் இமையவர் வியப்ப தேரா மன்னனே நான் கூறுவதை கேள். நான் கூறுவது அவ்வானில் இருக்கும் தேவர்களையும் வியப்படைய செய்யும் என்று அவர்களின் கதையை கூறத் தொடங்குகிறார். பூம்புகார் என்ற சோழ அரசனின் நகரத்தை பற்றி கூறுகிறார். அந்நகரில் கிடைக்கும் நீதியை பற்றி கூறுகிறாள். ஒரு மாட்டிற்காக தன் மகனையே கொன்ற மன்னரை பற்றி கூறுகிறாள். அந்நாடு எவ்வளவு செல்வமும் வளமும் மிக்கது என்பதை கூறுகிறாள். பிறகு மாசாத்துவாணன் மகனை யாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கிழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கார்ச்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலை கொள்ளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதே என் பெயர். இதை கேட்ட மன்னன், நான் தவறு செய்திருக்க வாய்ப்பில்லை, இதை நிரூபிக்க உன்னிடம் ஆதாரம் உள்ளதா என்று கேட்கிறான். சற்றும் சிந்திக்காத கண்ணகி தன்னிடம் உள்ள இன்னொரு கார்ச்சிலம்பை சற்றென்று தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்து மாணிக்கங்கள் தரையிலிருந்து தெரித்து மன்னரின் இதழ்களில் விழுகிறது. அதன் பிறகு கண்ணகி அரசியின் சிலம்பில் உள்ளவை முத்துக்கள், என் சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்கள் என்று கூற தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துள்ளோம் என்பதை உணர்ந்த மன்னன் அந்த இடத்திலே தான் செய்த காரியத்தை எண்ணி தன் உயிரை இழக்கிறான். தன் கணவனை இழந்த அரசியும் அவனுடன் அங்கேயே உயிரை மாய்த்து கொண்டாள். இருப்பினும் கண்ணகியின் கோபம் தணியவில்லை. கண்ணகியின் கோபத்தை சிலப்பதிகாரம் பட்டாங்கு யானும் ஓர் பத்தினியே யாமாகில் ஒட்டேன் அரசோடு ஒளிப்பேன் மதுரையும் என் பட்டிமையும் காண்குருவாய். இதற்கான அர்த்தம், நான் ஒரு பத்தினி என்றால் நான் இவ்முறையற்ற அரசருக்கு மன்னிப்பு வழங்க மாட்டேன். பாண்டிய நாடான இம்மதுரை பத்தினியின் சாபத்தை காண்பீராக என்று கூறி தன் ஒற்றை மார்பகத்தை அறுத்து மதுரையின் மீது தனது சாபத்தை வெளிப்படுத்தினாள் பத்தினியான கண்ணகி. அச்சாபத்தின் விளைவால் மதுரை கொழுந்து விட்டு இருந்தது. பல மாளிகைகளும் அரசனின் கோட்டையும் அந்நெருப்பில் எரிந்து சாம்பலானது. மற்றொரு வரிகள், பெண்டீரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள். இதற்கான அர்த்தம், இந்நகரில் இருக்கும் பெண்களும் நல்வழியில் நடக்கும் சான்றோர்களும் தெய்வமும் இத்தீயினால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று கூறினாள். மன்னனின் ஆராயாத முறையற்ற செயலால் அன்று மதுரை நகரமே ஒரு பத்தினியின் கடும் கோபத்தால் விளைந்த சாபத்திற்கு உள்ளானது. கண்ணகி அக்கோபத்துடன் மதுரையின் மேற்கு திசையில் கொழுந்து விட்டு எரியும் அந்நகரிலிருந்து நடக்கத் தொடங்கினாள். அங்குள்ள காட்டிற்குள் அலைந்து திரிந்து உடல் சோர்வுற்று அவள் கோபம் தணிந்தது. பிறகு
தெய்வ தூதர் ஒருவர் அவள் கண்முன் தோன்றி 14 நாட்களுக்குள் நீ உன் கணவனை அடைவாய் என்று கூறி மறைந்து விட்டது. அவள் அதன் பிறகு கோவலனிடமே சென்று விட்டாள். இக்கதையை அறிந்த அக்காலத்தில் சேர நாட்டை ஆண்ட செங்குட்டுவன் இச்சம்பவத்தை கேட்டு மனம் நெகிழ்ந்தான். தன் படையை திரட்டி கொண்டு வடதேசத்துக்கு சென்று அங்குள்ள மன்னர்களை தோற்கடித்து அந்த புனித கல்லை மீட்டு கொண்டு வந்தான். அக்கல்லானது எதற்கென்றால் கண்ணகியின் சிலையை எந்த ஒரு சாதாரண கல்லிலும் வடிக்கக்கூடாது என்பதற்காக இமயமலைக்கே சென்று இமயமலை கல்லை எடுத்து கொண்டு வந்து அதை கங்கை நதியில் தூய்மைப்படுத்தி பின்பு கண்ணகியின் நினைவிடத்தை கட்டத் தொடங்கினான். பின்பு நம் தமிழர்கள் கண்ணகியை நீதியின் தெய்வமாக வணங்கி வந்தனர். இக்கதையின் கருத்தாக இளங்கோவடிகள் கூறுவது அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும். தீர்ப்பு வழங்குவதில் தவறு நடந்தால் அதுவே அவர்கள் உயிரை எடுக்கும் ஒரு அறமாகும். இவ்வாறு ஒரு மாபெரும் பத்தினியின் வரலாறை நம் தமிழர்கள் கொண்டாட மறந்தோம். ஆனால் இதே தெய்வத்தை கேரள மாநிலத்தில் பகவதி அம்மன் என்றும் பிற மாநிலங்களில் பல பெயர்களால் அழைத்து வருகின்றனர். ஆனால் நம் தமிழர்களோ நம் மரபை மறந்து சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருக்கிறோம். இது நடக்கக்கூடாது. மீண்டும் எழுவோம் ஒன்றாய் தமிழராய். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். அதோட இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஈபுக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குழந்தைகளுக்கு காக்கா கதையும் பேய் கதையும் சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி புத்தகங்களை காணொளி வாயிலாக நம் வரலாற்றை அவர்களுக்கு எடுத்து வைங்க. தமிழினம் மெல்ல மீண்டு எழும்.